ஹாய் ஆல். இந்த பிரச்சனை நம்ம லவ்வில் மட்டும் கிடையாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இல்லை நம்ம நெருக்கமாக பழகிறவங்க கிட்ட கூட இந்த மாதிரியான ஒரு மன பிரச்சனை இருக்கும். என்னென்னா அவங்க சரியாக பேசுகிறது இல்லை, இல்லை அவங்க ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்கள விட்டு விலகவும் முடியல. பட் மைண்டு லெவலில் அவங்கள நினச்சி பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டே இருக்கோம். அவங்கக்கிட்டேருந்து விலகணும்னு நினைப்போம், பட் விலகவும் முடியாது. அவங்க கூட இருக்கவும் முடியாது, பீஸ்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணவும் முடியாது அந்த ரிலேஷன்ஷிப்பை. அப்போ எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது? இந்த எமோஷன் நம்மளை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். மைண்ட் லெவலில் தூக்கம் இல்லாமல் நம்மளை அழ வைக்கும், ஒரு மாதிரி இறுக்கமாக்கும், ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருக்க மாதிரி இருக்கும். எந்த வேலையும் பிடிக்காது, எந்த வேலையை பார்த்தாலும் வெறுப்பாக இருக்கும், யார்கிட்டையும் மிங்கிள் ஆக விடாது, ஒரு மாதிரி தனிமையை நம்மளை வச்சு செய்யும். அப்போது இதுலேருந்து நான் எப்படி வெளியில் வரணும் அப்படின்னு நிறைய பேரோட தாட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான பதிவு தான் இது. நிச்சயமாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏர்லி மார்னிங் கிளாஸஸ் வேணும், 4 to 5 பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ், இல்லை மணி அட்ராக்ஷன் கிளாஸ், இல்லை பர்சனல் கவுன்சிலிங், பர்சனல் கைடன்ஸோட பர்சனல் கோச்சிங் வேணும்னா நீங்கள் மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணலாம். அண்டு இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் ரொம்ப க்ளோஸ், ரொம்ப நல்ல பழக்கம், ரொம்ப வருஷ பழக்கம், இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரே வீட்டில் கூட இருக்கும். நான் சொல்கிறத அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறத நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம். பட் ஹர்ட்டிங் ஆகுது, அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு வெளில வர முடியல. ஆனால் நான் ஏன் பீஸ்ஃபுல்லாக நான் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னுடைய மன அமைதியை நான் காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஏன் பின்னாடியே போகணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒருத்தவங்க பின்னாடி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவே கூடாதுன்னு தோணுது, அவங்க பின்னாடியே தொங்கிக்கிட்டே போகக்கூடாதுன்னு தோணுது. ஆனாலும் நான் பண்ணுறேன். செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறத தான் என் மனம் செய்யுது. விருப்பம் இல்லாமல் அதை நான் செய்கிறேன். பேசக்கூடாது, கண்ட்ரோல்டாக இருக்கணும், அவங்க பேசட்டும், நான் முக்கியம் அப்படின்னா அவங்க பேசட்டும், நமக்கு அவங்க எவ்வளோ முக்கியம், அதனால் ஈகோ பார்க்காம போய் பேசுகிறோம்ல. அதுவே அவங்களுக்கு நம்ம முக்கியம்னா கண்டிப்பாக பேசணும்ல. ஆனால் அவங்க பேச மாட்டாங்க. எத்தனை மாதம் ஆனாலும் நம்ம போய் பேசுகிற மாதிரி இருக்கும். அப்போது இந்த ஈகோ கிளாஷ் ஏன் என்னால் கண்ட்ரோல்டாக என் மைண்டை வச்சுக்க முடியல? இது எல்லா உறவுகள்லையுமே பொருந்தும். நம்ம அந்தளவுக்கு எமோஷனல் வீக்காக இருக்கும். ஏன்னா நம்மளே கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இருக்கும். அதற்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருக்கும். ஸோ மைண்ட் லெவல்லேருந்து அவங்கக்கிட்டேருந்து நம்ம விலகணும், நம்மளை நம்ம ஸ்ட்ராங்கராக நேசிக்க ஆரம்பிக்கணும், நம்ம வேலையை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இதற்கான ப்ராக்டிசஸ் தான் இது. ஸோ 7 days கண்டினியூஸாக பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, முதல்ல அமைதியாக உங்கள் கூட தனிமையில் உட்காருங்க. ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் தனியாக உட்காருங்க, வித்தவுட் ஃபோன். ஓகே, உங்களுக்குள்ள என்ன எமோஷன்ஸ் வருதுன்னு யோசிங்க. டக்குன்னு அந்த ஞாபகம் தான் வரும். அவங்க சொன்ன வார்த்தை, அவங்க யூஸ் பண்ண அந்த வேர்ட்ஸு, அந்த மண்டைக்குள்ளே அந்த கான்வர்சேஷன் திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் ஆகும். அப்போது உங்களுக்குள்ளே வர எமோஷன் என்ன? கோபமாக வருதா, இல்லை ஆத்திரமாக வருதா, இல்லைனா ஒரு மாதிரி அழுகையாக வருதா? அதை முதல்ல வெளியில் ரிலீஸ் பண்ணுங்கள். அழணுமா அழுதுருங்க, கோவப்படணுமா, பயங்கர டென்ஷனாக இருக்கா, பில்லோ அந்த தலகாணிக்கிட்ட நீங்கள் சத்தமாக பேசலாம். சத்தமாக சவுண்டாக சொல்லி எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்குறத விட, ஆமாம் இது எனக்கு நடந்துருச்சு, இது அவங்களால் என்ன சொல்லப்பட்டிருக்கு, நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இந்த சிச்சுவேஷன் அப்படின்றத முதல்ல ஏற்றுக்கோங்க. இது நடந்திருக்கவே கூடாது, இது ஏன் எனக்கு நடந்துச்சு, அக்செப்ட் பண்ணிக்க முடியல இந்த மைண்டை, இந்த சிச்சுவேஷனை அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால தான் நமக்கு திரும்ப திரும்ப அது வழியை கொடுக்குது. ஆமாம் நான் இங்கே ஏமாற்றப்பட்டிருக்கேன், ஆமாம் எனக்கு அந்த மரியாதை இல்லைன்றதை முதல்ல ஒத்துக்கோங்க. அந்த மரியாதை கேட்டு கேட்டு கெஞ்சி நான் போயிட்டுருக்கேன்ல, அந்த மரியாதை எனக்கு எப்பவும் கிடைக்காதுன்றது முதல்ல ஒத்துக்கோங்க. அப்போது அந்த எதிர்பார்ப்பு அங்கே குறைக்கப்படும். அப்படின்னா நான் மாறிக்கிறேன், அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு வருவீங்க. அங்கே கான்ஷியஸ் அவேர்னஸ் உருவாக ஆரம்பிக்கும். சரி, ஓகே, அவங்க அப்படி தான் அப்படின்னா அவங்கள நம்மளால் மாற்ற முடியாது. சரி, அப்போ என்னென்னா மாற்றிக்கிறேன். அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, அதிகமாக நீ தான் என் லைஃப்பில், நீ இல்லைன்னா நான் என் லைஃப்பில் இல்லை அப்படின்னு ஒருத்தவங்க கிட்ட நம்ம லைஃப்பை ஒப்படைக்கிறதே மிகப்பெரிய தவறு. நம்ம ஆழ்மனதுக்கும் நம்ம உடலுக்கும் மனதுக்கும் மிகப்பெரிய ஒரு துரோகம் செஞ்சிட்ருக்கோம். அதனால தான் அந்த அன்பு நம்மக்கிட்டேருந்து எட்ட ஓடுது. ஒருத்தவங்க பின்னாடி எவ்வளோக்கு துரத்திக்கிட்டே போகிறோமோ அது நம்மளை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்களும் நம்மளை விட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன நல்லது செஞ்சாலும், என்ன தியாகம் பண்ணாலும், எவ்வளவு டெடிக்கேட்டடாக அப்படி இருந்தால் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க. வை? பிகாஸ் நம்ம துரத்திக்கிட்டே அவங்க தான் லைஃப்னு நமக்கு கிடைச்ச எந்த விஷயத்தையும் பார்க்காம இருக்கிறதுனால நமக்கு அப்படி தான் நடக்கும். அப்போ என்ன பண்ணணும்? முதல்ல என்ன நான் கவனிக்கணும், எனக்கு எது பிடிச்சிருக்கு, நான் எதற்காக இங்கே வந்திருக்கேன், எனக்கு என்ன எய்ம் இருக்குது, என்ன திறமை இருக்குது, முதல்ல என் மீது எனக்கு அக்கறை, கவனம், அன்பு எல்லாம் என் பக்கம் திரும்பணும். ரொம்ப கஷ்டம், பட் அதுதான் உண்மை. நிரந்தரமாக கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம கூட வரப்போது நம்ம ஆழ்மனம், நம் உடல், நம்மளுடைய
எண்ணங்கள் தான். அப்போது நான் முதல்ல என்னை நேசிக்கிறேன் அப்படின்னு உங்களை ஃபஸ்ட்டு மனதார நேசிக்க பழகுங்க. உங்கள் உடலை, உங்களை ரசிங்க, உங்கள் டேலண்ட்டை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வரும் வராதுன்றதை யோசிங்க. இப்படிலாம் முதல்ல உங்கள் மீது கவனத்தை செலுத்துங்கள். ஒருத்தர் மீதான அன்பின் காரணமாக அது ரொம்ப அதிகமாக அவங்கக்கிட்ட அந்த மெசேஜ் வரணும், கால் வரணும், பேசிக்கிட்டே இருக்கணுன்ற அந்த ஈடுபாடை முதல்ல கட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தி ஆகிடும். உண்மையான விஷயம். அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி தான். நம்ம சொல்கிறதெல்லாம் அவருக்கு ஏற்றுக்கணும், நம்மக்கிட்ட அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கணும். அந்த எக்ஸ்பெக்டேஷன், நான் எதிர்பார்க்குற மாதிரி அவர் நடந்துக்கணும், நான் எதிர்பார்க்குற மாதிரி என்னை கூட்டு போகணும், நான் எதிர்பார்க்குற மாதிரி அவர் நான் இது பண்ணணும் அப்படின்ற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்க நமக்கு விரக்தி தான் ஏற்படும். ஸோ முதல்ல உங்ககிட்ட சொல்லிக்க வேண்டியது, நான் இந்த எதிர்பார்ப்புகளை என்கிட்டேருந்து விலகிக்கிறேன். அவங்க இதை செய்யணும் அதை செய்யணுன்ற எதிர்பார்ப்பை நான் இனிமேல் பெருசாக நினைக்க போகிறதில்ல, அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறது கிடையாது. எதுனாலும் நான் ஏற்றுக்கும் மனப்பான்மையில் மாறுகின்றேன். முதல்ல உங்ககிட்ட பேசுங்க. அண்ட் உங்களுக்கு என்ன கோபம் வருது, யார் மீது, யாரால் உருவாக்கப்பட்ட அந்த கோபம், அதை உட்காந்து ஒரு ஷீட் நிறைய எழுதுங்க. என்னெல்லாம் யோசித்து எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களோ அதெல்லாம் நடக்காமல் உங்களை ஏமாற்றிருக்காங்க அப்படின்னா அதை எல்லாத்தையும் கொட்டுங்க. பேப்பரில் கொட்டிட்டு அதை எடுத்து கொளுத்துங்க. இன்னையோட இதெல்லாம் போகுது அப்படின்னு. அப்புறம் அவங்கள மன்னிங்க. அது லவராக இருந்தாலும், ஹஸ்பண்டாக இருந்தாலும், இல்லை எந்த உறவாக இருந்தாலும், நான் உன்னை மன்னிக்கிறேன் முதல்ல அப்படின்னு சொல்லுங்கள். இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க உங்களுக்கு மிகப்பெரிய பெயின் கொடுத்துருப்பாங்க. மன்னிக்கிறது என்ன அப்படின்னா, உங்ககிட்ட இருக்க பாரத்தை நீங்கள் இறக்கி வைக்கிறதுக்கு சமம். உங்களை நீங்கள் ஃப்ரீயாக ஆக்கிக்கிறதுக்கும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்கும் நீங்கள் அனுமதிக்கிறீங்கன்னு அர்த்தம். என்னால் மன்னிக்க முடியாதுன்ற பேரில் நான் பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கேன்னா அது மிகப்பெரிய தவறு. யார் அப்படின்னா, நான் தான் அந்த தவறை இழைச்சிட்ருக்கேன், என் லைஃப்பை நானே நாசமாக்கிட்டுருக்கேன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மன்னிச்சிருவீங்க. இந்த மன்னிப்புன்றது நமக்குள்ளே தான் செய்கிறோம், அவங்கக்கிட்ட செய்ய போகிறதில்ல. அதனால் எந்த ஈகோவும் வேண்டாம். நமக்குள்ளே அவங்கள மனதார மன்னிக்கலாம். மன்னிக்கும் பொழுது அவங்கள கண் முன்னாடி நினச்சி, அவங்களுக்கும் உங்களுக்குமான கண்ணுக்கு தெரியாத ஒரு எனர்ஜி, எல்லாருமே எனர்ஜி மூலிமா கனெக்ட் ஆகிருக்கும். அப்போது அவங்களும் நீங்களும் ஒரு எனர்ஜி மூலிமா கனெக்ட் ஆகிருப்பீங்க. அந்த எனர்ஜி அப்படியே கரைக்கப்படுது. உங்கள் கிட்டேருந்து அவங்களுக்கு போகிறதும் அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு வர்றதும் அப்படியே டிசால்வ் ஆகுது, கரைக்கப்பட்டு நீங்களும் அவங்களும் அந்த எனர்ஜி மூலிமா செப்பரேட் ஆகிடுங்க. அப்போது அந்த எண்ணங்கள் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். வை? பிகாஸ் உங்கள் ஆழ்மனம் நம்ப ஆரம்பிக்குது. அந்த எனர்ஜி ஃபீல்ட்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். சில பேர் மனசை பிடிச்சி வச்சுப்பாங்க. ஐயோ, அது எப்படி அந்த நினைவு இல்லாமல் இருக்க முடியும்? அது ஒரு அடிக்ஷன் மாதிரி, நெகட்டிவ் அடிக்ஷன் மாதிரி. அது திரும்ப 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 டேப் ரெக்கார்ட் மாதிரி மைண்டுக்குள்ளே ஓட்டி அது எப்படி நடந்திருக்கும், இப்படி சொல்லியிருக்கலாம், எப்படி அது மாதிரி நடந்துக்கிட்டேன், நான் இவ்வளோ இருக்கேன், அவர் பார்த்து சந்தோஷமாக இருக்காங்க, இப்படி நினச்சி நம்மளே ஒரு தனிமையாக்கி வித்தியாசமான ஒரு சர்க்கிள் லூப்புக்குள்ளே போய் மாட்டிப்போம். அப்புறம் எனக்கு இது நடக்கலை, அது நடக்கலை, நம்மளே சோகமயமாக வச்சுக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடையுமா நம்ம மனசு. அதனால் அதை முதல்ல உடச்செறியணும். அப்போது மாறாக எல்லாருக்கூடையும் மிங்கிள் ஆக பழகுங்க. நல்ல சந்தோஷமாக பேச பழகுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய பழகுங்க. வெளிக்காற்று படும்படி போங்க. வானத்துக்கிட்ட நிறைய நின்று பேசுங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுங்க. ஓப்பன் ஸ்பேஸ்க்கு நல்லா போய் நின்று அந்த காற்றை சுவாசிங்க. என்னையே நான் நேசிக்கிறேன், எனக்கு நான் தான் இம்பார்ட்டன்ட், என் லைஃப்பில் கடைசி வரைக்கும் நான் தான் வரப்போகிறேன், எனக்கு நான் முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு என்னை அவமரியாதை செய்யக்கூடிய எந்த விஷயத்தையும் நான் அனுமதிக்க மாட்டேன்னு உங்ககிட்ட செல்ஃப் டாக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் அந்த இடத்துல இருக்காமல் டக்குன்னு இந்த விஷயங்களை சொல்லுங்கள். எனக்கான இம்பார்ட்டன்ஸ் தராத இடத்துல நான் இருக்கக்கூடாது, முதல்ல சுய மரியாதை எனக்கு நானே கொடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது ஒரு லெவலுக்கு மேலே நம்ம ஈகோ விட்டு கெஞ்சி கூத்தாடுற அந்த ரிலேஷன்ஷிப்பில் டாக்ஸிக்காக இருக்குது, அது மதிக்கப்படாததாக இருக்குன்னா நம்ம விலகிறதுல எந்த தப்பும் இல்லை. அதுவே மேலோட்டமாக சில சின்ன சண்டைகள், அதில் நம்ம ஈகோ பார்த்துட்ருக்கோன்னா அது ரொம்ப தவறு. நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, உங்களை பல வருஷமாக ஒரு மாதிரி மட்டம் தட்டிக்கிட்டே இருக்காங்க, உங்களுடைய வார்த்தைகள் மதிப்பு இல்லை, உங்களுடைய உறவுகளுக்கு எந்த மதிப்பும் இல்லை, உணர்வுகளுக்கு மதிப்பு இல்லாமல் உங்களை ஒரு மாதிரி மட்டம் தட்டிகிட்டே இருக்க உறவுகளில் மட்டும்தான் நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் வேறு ஏதாவது வார்த்தைகளை விடுவீங்க, ஏதாவது சொல்வீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுடைய தவறு இருக்குது. அதை நம்ம மாற்றிக்கிறது தான் தகுதியே தவிர நம்ம அங்கே போய் விலகிறது அப்படின்றது சரி கிடையாது. அவங்களுக்காக ஹொப்பனோபோனோ பண்ணலாம். நீங்கள் டெய்லியும் 21 டைம்ஸ் அந்த உறவுக்காக ஹொப்பனோபோனோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹொப்பனோபோனோ போயிட்டு நோ கான்டாக்டில் போயிடணும். ஹொப்பனோபோனோ டெய்லியும் பண்ணலாம். இல்லை எனக்கு அந்த உறவே வேண்டாம், நான் வெளியில் வந்துடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பெட்டர் அந்த எனர்ஜி ஃபீல்டை என்கிட்டேருந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி எனக்கும் அவங்களுக்கும் அந்த எனர்ஜி கட் ஆகிடுச்சு, நான் புது லைஃப்குள்ளே போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கற்பனை பண்ணி அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கு பாருங்கள்.
உங்களை தனிமைப்படுத்திக்காதீங்க. எப்போதும் ஒரு சரௌண்டிங் சிச்சுவேஷனில் சந்தோஷமாக போலியாவது சிரிக்கிறதுக்கு பழகுங்க. நீங்கள் இப்படி பழக பழக ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் மைண்டும் உங்கள் மனமும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வரும். அப்போது நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கும். நீங்கள் போய் தனிமையில் ஃபெயிலியர் ஆச்சு, இல்லை இந்த மாதிரி கஷ்டம்னா உட்காந்து அழ ஆரம்பிச்சிங்க, அதுவே கண்டினியூ பண்ணுறீங்கன்னா அதுவே ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடும். டெய்லியும் நைட் அழுது, எப்போவுமே சோகமாக இருக்குது, இது ஒரு மாதிரியான ஒரு பேட்டர்னாக கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அப்புறம் எத்தனை மாதமானாலும் எத்தனை வருஷங்களானாலும் உங்களால் வெளியில் வர முடியாது. நீங்கள் தான் அது வேணுமா வேணாமான்னு சூஸ் பண்ணணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாருக்குமே பெயின் வர்றது நார்மல் தாங்க, கஷ்டம் வரதான் செய்யும். அதை நான் பிடிச்சி வச்சுக்கணுமா வேணாமன்றது அவரவர்களுடைய சாய்ஸ். ஆனால் அதை நம்ம அந்த சாய்ஸை யார்கிட்டயோ ஒப்படைக்கிறோம். நம்மளாக அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு மண்டைக்குள்ளே ஓட்டி ஓட்டி அது அப்படி என்னால் இருக்க முடியல, இப்படி இருக்க முடியல, என் வாழ்க்கையை போச்சுன்னு புலம்புறது நம்மளுடைய முட்டாள்தனம். அதை புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் மாறும். ஸோ டெய்லியும் இந்த ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக உங்கள் லைஃப் மாற ஆரம்பிக்கும். ஆனால் கொஞ்ச நாட்களில் முடியுமானா அது உங்கள் மனதை பொறுத்து. நிச்சயமாக ஒரு 45 டேஸ்க்கு மேலே நல்ல ஒரு மாற்றம் உங்கள் மனசில் தெளிவும் அமைதியும் நிதானமும் ஏற்படும். உங்களுக்கு அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் வேணும், இல்லைனா மணி அட்ராக்ஷன் கிளாஸ் வேணும், இல்லைனா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ கிளாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் கவுன்சிலிங் வேணும், இல்லை பர்சனல் கோச்சிங் வேணும் அப்படின்னாலும் மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நாங்கள் 11 பேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 2 மணி அட்ராக்ஷன் கிளாஸ் அண்ட் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.